Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பிஜேபியோட அதிமுக ஒரு நெருக்கம், ஒரு பரஸ்பர ஒரு அன்பை தெரிவிச்சுக்கிறீங்க, அது பார்க்க முடியுது. அதான் புதுப்பிக்கப்படுகிறதா பாஜக அதிமுக கூட்டணி? இல்ல மாதேஷ், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் சொல்றேன், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய திருமண விழாவில் பார்த்துமே நான் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு. ஏன்னா அது போன மாசமே இந்த கள்ள கூட்டணி, திமுக பாஜக கள்ள கூட்டணி முடிவை உறுதியாயிருச்சு. அதனால இதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்நாள் அமைச்சர்கள் வரிசையா உட்கார்ந்து எந்திரிச்சுன்னு கை குலுக்குனாங்கன்னா உறுதிப்படுத்திக்கலாம்னு உறுதிப்படுத்திக்கலாம். அந்த இந்நாள் அமைச்சர்களோட தலைவரா இருக்காருல்ல மாதேஷ், அவர் பேர் தான் மு.க. ஸ்டாலின். அவரே போய் கல்யாணத்துல குடும்பத்தோட போய் கை குலுக்கி எல்லாம் முடிச்சு வந்தாங்க. மோடி கூடயா, அமித்ஷா கூடயா? திரு வெங்கைய நாயுடு திருமணத்தில் அமித்ஷாவும் ஸ்டாலினும் சந்தித்தார்களா? ஸ்டாலினும் மோடி 45 நிமிஷம் பேசினதெல்லாம் கூட பதிவாதான் கதை சார். நான் இன்னைக்கு வாங்க சார், இதேதான் நானும் சொல்றேன். பழைய கதை அப்பவே முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க சொல்ற புது கடைக்கு செல்ஃப் கூட எடுக்காதுன்னு சொல்றேன் மாதேஷ். இபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு வராமல் புறக்கணித்திருக்கிறார் எடப்பாடியார். அவரோட ஷெட்யூல் என்னவோ அதுக்கு 10ஆம் தேதி கல்யாண முக்கியமான தலைவர் வேலுமணி அவர்களுடைய குடும்ப திருமணத்திற்கு கூட அதுக்கு ஷெட்யூல் படிதான் வருவார் அவரு. ஆமாவா? பாஜகவின் தலைவர் அண்ணாமலைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்ன சார் கொடுக்குறாங்க? எதுக்கு இவ்வளவு மரியாதை? என்ன மரியாதை? பின்னாடி வரிசையில் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 8 எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்க எந்திரிச்சு வந்து முன்னாடி வந்து கை கொடுத்து ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எங்க அமைச்சர் ஜெயக்குமார், எங்களோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை வந்தோடனே தென்னரசும் நேரும் கை கொடுத்து வரவேற்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது சேரை போட்டு இருதரப்பு மோதலாம் நடக்குதாங்க. சேரை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு. மாதேஷ், எந்த அரசியல் இயக்கத்துல இதெல்லாம் நடக்காம இருக்கு? ஏன் அதிமுக மட்டும் நம்ம புதுசா நடக்கிற மாதிரி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன். சண்டைக்கு பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். எதுக்கு பதில் சொல்லுங்க? சண்டை இல்லாத அரசியல் கட்சி சண்டை இல்லையா? திருச்சியில் இல்லையா? திண்டுக்கல் இல்லையா? ஆமாங்க, சண்டை இல்லாத அரசியல் கட்சி எதுங்க? இன்று காலை பரபரப்பான ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. அதையாவது உங்களுக்கு தெரியுமா? மாபா பாண்டியராஜன் vs ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆமா தானே? திமுகவை வீழ்த்தணும். உங்களுக்கு ஒரே எதிரி திமுக. அப்ப பிஜேபி எதிரியா நண்பனா? ஒரு அரசியல் இயக்கமா தான் பாக்குறோம். நேற்றுக்கு ஆரம்பிச்ச தவக கூட ஒரு அரசியல் இயக்கமா தான் பாக்குறோம். அங்கீகாரம் வந்துச்சுன்னா அரசியல் இயக்கமா தான் பார்ப்போம். ஆனா அரசியல் இயக்கத்திலேயே ஒரு களங்கம், போலி திராவிடம், நமக்கு நேர் எதிரின்னா திமுக. உதயநிதி, ஸ்டாலின், திமுக, அறிவாலயம். ஏன் சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நேரா உங்க கட்சி கேள்விக்கு பதில் தீய சக்தி திமுக. எனக்கு தெரிஞ்செல்லாம் திமுக தான். அவனை வீழ்த்தணும் தான் எனக்கு தெரியும் சார். நடுராத்திரில எந்திரிச்சு கேட்டீங்கன்னா அதை தான் சொல்லுவேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் ஐடி விங் தலைவரும் செய்தி தொடர்பாளருமான திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா, சிறப்பா இருக்கேன். அதிமுகவை பற்றியான நிறைய விவாதங்கள் போயிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான அரசியல் பரபரப்பு நிகழ்வுகள்லாம் வேற நடந்துட்டு இருக்குது. மறுபடியும் மனமாட்சியமாகி ஒரு நட்பு வட்டம், பிஜேபியோடு ஒரு நெருக்கம் காட்டுவது போல சில சிம்டம்ஸ், அறிகுறிகள்லாம் தெரியுது. அதனாலதான் என்ன சார், மறுபடியும் பழைய நட்பு ஏதேனும் புதுப்பிக்கப்படுகிறதா, அப்படி ஏதேனும் நடக்கிறதா அப்படின்னு நான் கேட்கணும்னு தான் உங்களை அழைச்சிருந்தேன். அதிமுகவில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள், அதே போல நெருக்கங்கள் எல்லாம் தொடங்கி விட்டதா? கூட்டணி கட்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டால் நடந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்களா, பொதுச் செயலாளர்கிட்ட பேசுறாங்கன்னா ஆமாம் பேசுறாங்கன்னு உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் மதேஷ். அது முதல்ல. இப்போ அதான் தொடர்ந்து அது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்குது. எங்களால சிம்டம்ஸா, அறிகுறியா ஏதேனும் ஒரு ஏதாவது ஒரு தென்படல், எங்கேயாவது ஒரு பரஸ்பரமா ஒரு ஏர்போர்ட்ல சந்திக்கிறது, இல்லைன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில சந்திக்கிறது, ஒரு பொது மேடையில 2 பேரும் பக்கத்துல உட்காருறது, அந்த மாதிரி எல்லாம் கூட எங்களால் பார்க்க முடியறதில்ல. திமுக கூட்டணி கட்சிகளோடு நீங்க பேசிட்டு இருக்குன்றது எதுவுமே. ஆனால் பழைய நட்பு புதுப்பிக்கப்படுவது போலவும் அந்த கைக்குழுக்கள் நெருக்கம் காட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஒண்ணு இல்ல சார், நேரடியா வர பிஜேபியோட அதிமுக ஒரு நெருக்கம், ஒரு பரஸ்பர ஒரு அன்பை தெரிவிச்சுக்கிறீங்க, அது பார்க்க முடியுது. அதான் புதுப்பிக்கப்படுகிறதா பாஜக அதிமுக கூட்டணி? எதை வச்சு சொல்றீங்க? இது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய திருமண விழாவில் பார்த்துமே நாங்க. ஓ, அதில் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள், தமிழிசை அவர்கள், முருகன் அவர்கள் வந்த அந்த நிகழ்வு வந்தது மட்டும் இல்ல, அண்ணாமலைக்கு நீங்கள் கொடுத்த மரியாதைன்றது
ஓ எந்திரிச்சு நின்று முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் அவர் அங்க 3வது ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போதே 7வது ஆளு நிக்கிறாரு. அதுதான் எனக்கு புதுசா தெரிஞ்சது. இல்ல மாதேஷ், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் சொல்றேன்னா, இத பாத்துட்டு காட்டுங்களா, வீடியோ காட்டா? இல்ல, நான் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அது போன மாசமே இந்த கள்ள கூட்டணி, திமுக பாஜக கள்ள கூட்டணி முடிவை உறுதியாயிருச்சு. அதனால இதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது என்ன கள்ள கூட்டணி? கள்ள கூட்டணியே இருந்தாங்கல்ல திமுகவும் பாஜகவும், அது இப்போ உறுதி ஆயிருச்சு. அதனால நீங்க இந்த கல்யாண நிகழ்வு வச்சு சொல்றதுல வந்து இல்ல, அங்க கள்ள கூட்டணின்னு நீங்க சொல்றீங்க. கள்ள கூட்டணியே வந்து நிஜ கூட்டணியே உறுதி ஆயிருச்சுங்க. அவங்க தினம் மோதுறது வெளிப்படையா தெரியுது சார், அந்த மக்களுக்கு தெரியுது சார். சார் ஸ்டாலின் அவர் குடும்பத்தோட வெங்கையா நாயுடு பேரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு சார், அப்பவே முடிவாயிருச்சு. அதான் கல்யாண நிகழ்வுல அண்ணாமலை எங்க கட்சிக்காரங்களாம் பார்த்தனால கூட்டணியன்னு கேள்வி கேட்குறீங்களா? அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. போன மாசமே அந்த வேலையை ஸ்டாலின் முடிச்சிட்டாரு. வெங்கையா நாயுடுவோட குடும்ப கல்யாணத்துக்கு தன் மனைவியோட போய் டீல் எல்லாம் பேசி முடிச்சிட்டாருங்க. வெங்கையா நாயுடு இப்ப பிஜேபிக்குள்ள முக்கியமான தலைவர். அவரு முக்கியமான தலைவர் இல்லையாங்கெல்லாம் மேட்டர் இல்ல. எங்களோட முன்னாள் அமைச்சர்களை பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு நீங்க அதை கேள்வியா கேட்கும் பொழுது, அதே முன்னாள் பாஜக மூத்த நிர்வாகி இப்பவும் பாஜக மேல்மட்டத்தோட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடியவரோட குடும்ப கல்யாணத்துக்கு போய் உறுதி பண்ணிட்டாருங்கிற கூட்டணி. சார் இன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு திமுகவில் இருக்காங்கல்ல, அவங்களாம் வரிசையா வரிசையில 10 பேர் உட்காந்து மோடி வரும்போதோ அமித்ஷா வரும்போதோ நிர்மலா சீதாராமன் வரிசையா எந்திரிச்சு நின்று வணக்கம் வச்சுக்கிட்டு கை கொடுக்குனாங்கன்னா இந்த மாதிரி காட்சி ஏதாவது நடந்திருந்தா நீங்க சொல்லுங்க. ஆனா இங்க பாருங்க வித்தியாசம். ஏடிஎம்கேனுடைய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே முன்னாள் அமைச்சரின் மூத்த அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய திருமண விழாவுக்கு வராங்க. எல்லாம் வரிசையா உட்காந்துக்கிறாங்க. அண்ணாமலையை பார்த்த உடனே வெறும் பரஸ்பரம் கைக்குலுக்கள் மட்டும் நடக்கலைங்க. அங்க அந்த ஒரு பழைய உறவு புதுப்பிக்கிற மாதிரி அங்க எல்லாமே தெரிஞ்சதுங்க. அந்த அறிகுறி எல்லாம் நல்ல அருமையா சொன்னீங்க மாதேஷ். இன்னாள் அமைச்சர்கள் வரிசையா உட்கார்ந்து எந்திரிச்சுன்னு கை குலுக்குனாங்கன்னா உறுதிப்படுத்திக்கலாம்னு சொன்னீங்க. உறுதிப்படுத்திக்கலாம். அந்த இன்னாள் அமைச்சர்களோட தலைவரா இருக்காருல்ல மாதேஷ், அவர் பேர் தான் மு.க. ஸ்டாலின். அவரே போய் கல்யாணத்துல குடும்பத்தோட போய் கை குலுக்கி எல்லாம் முடிச்சு வந்தாங்க. மோடி கூடயா அமித்ஷா கூடயா? வெங்கையா நாயுடு கல்யாணம் அமித்ஷாவும் ஸ்டாலினும் சந்தித்தாங்களா? இப்போ வெங்கையா நாயுடு திருமணத்தில் அமித்ஷாவும் ஸ்டாலினும் சந்தித்தார்களா? மாதேஷ் சார், நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு புகைப்படம் காட்டுங்க. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு அமித்ஷாவும் வேலுமணியும் சந்தித்தாங்கன்ற தகவல் செய்தியா பரவல. நீங்க ஸ்டாலினும் மோடி 45 நிமிஷம் பேசினதெல்லாம் கூட பதிவாத பழைய கதை சார். நான் இன்னைக்கு வாங்க சார், இதேதான் நானும் சொல்றேன். பழைய கதை அப்பவே முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க சொல்ற புது கடைக்கு செல்ஃப் கூட எடுக்காதுன்னு சொல்றேன் மாதேஷ். சார் நீங்க சொன்ன அந்த இன்னாள் எவிடன்ஸ் இருக்கு. இப்ப சொல்ற இன்னாள் அமைச்சர்களோட தலைவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே போய் பேசி முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. கல்யாணம் அதே கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் போனாரு. பேசிட்டாருன்னா முடிவெடுக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அங்க பேசிட்டாரு அப்படின்றீங்க. இங்க முடிவெடுக்கக்கூடிய தலைவர் வரல பாத்தீங்களா? அதை நோட் பண்ணுங்க மாதேஷ் அப்படின்றீங்க. கரெக்ட். இது அவர்கிட்ட கேட்டும்போது அவரே இதை பல தடவை பதிலா சொல்லிட்டாரு. பொதுச் செயலாளர் யாரு? எங்க பொதுச் செயலாளர் இதை பத்தி கேள்வி கேட்டு நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்க. அதனால அவரும் பதில் சொல்லி டயர்ட் ஆயிட்டாரு. அதனாலதான் ஒரு அதிமுக முக்கிய தலைவர் இபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு வராமல் புறக்கணித்திருக்கிறார். பிஜேபி தலைவருங்க வருவாங்க, அவங்கள பார்க்க வேண்டியது வரும், கை குலுக்க வேண்டியது வரும், அதை தவிர்த்து விடலாம் அப்படின்னு நினைட்டார். அப்படியா? பிளானே எடப்பாடியார் 10ஆம் தேதி வரா மாதிரி தான். இங்க வரேன்னு ஒத்துக்கொண்டு வராம இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இல்லை 10ஆம் தேதி தான் எடப்பாடியார் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது தான் ப்ரோக்ராமே. அதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இவ்வளோதான் விஷயம். ஒப்புக்கொள்ளப்பட்டது ரிசப்ஷன் மட்டும், கல்யாணத்துக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு. அதிமுக வரலாறு அப்படி கிடையாது. கலைஞர் காலத்துல இருந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படி கிடையாது. இதெல்லாம் அடுத்த முக்கிய தலைவர்களுடைய கல்யாணம், வீட்டு கல்யாணம் அவங்க தலைமையில தாலி எடுத்து கொடுத்து தான் நடக்கும். இல்ல சுயமரியாதை திருமணம் அப்படிதான் நடக்கும். எல்லாம் அடுத்து 10ஆம் தேதி தான் எடப்பாடியார் அது போறதுக்கான இது அவரோட கேலண்டர்ல. இது ஏன் இந்த ஃபார்முலா மாறுது? அவருடைய கேலண்டர் நடைமுறை ஏன் மாறி இருக்குன்னு நான் கேக்குறேன். இல்ல இந்த நடைமுறையை நீங்க தான் இப்ப பிரஸ்தாபிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ இது புதுசா? அதாவது பழையசுன்னு சொல்றாங்க. எடப்பாடியார் அவரோட ஷெட்யூல் என்னவோ அதுக்கு 10ஆம் தேதி கல்யாண ரிசப்ஷன் என்னவோ முக்கியமான தலைவர் வேலுமணி அவர்களுடைய குடும்ப திருமணத்திற்கு கூட அதுக்கு ஷெட்யூல் படி தான் வருவார் அவரு. ஆமாவா? உங்க தலைவர் அவரோட நேரம் கால அவகாசம் என்னவோ அதுக்கு தான் வருவார். பிஜேபியின் தலைவர்கள் வருவாங்க. என்ன மசாலா இல்ல நீங்க தேவையற்ற விவாதங்களை என்ன வேணா காரண காரியங்களை சொருத்த டைப் பண்ணுங்க. ஓ அப்படின்னா முக்கிய தலைவர்கள் கூட வரமாட்டார், அப்படின்னா கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், அப்படின்னா தாலி எடுத்து கொடுக்க. நீ என்னெல்லாம் கோத்து போட்டு ஊசி ஏற்ற முடியுமோ ஏத்துங்க. ஆனா இதெல்லாம் யாரும் பொது வழியில கேட்கல. 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு அமர்க்கமான வரவேற்போட போறாரு. பாருங்க, நல்லபடியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வாழ்த்திட்டு வர போகிறார் மணமக்களை. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை ஏற்புடையதா இல்லை. இதுக்கு நம்ம எதை கட்டுக்கதைகள் இட்டுக்கதைகள் பேசும். திமுக வேணா ஆசைப்படலாம், என்ன முயற்சி பண்ணாங்களோ பண்ணிட்டு போட்டு வழக்கம் போல. இல்லை சார், பிஜேபியினுடைய அத்தனை தலைவர்களும் அண்ணன் வேலுமணி அவர்கள் மூத்த தலைவர், உங்களுக்கு அதிமுகவில் முக்கிய தலைவர், அமைப்பு தலைவர். அவர் கல்யாண குடும்ப விழாவுக்கு எல்லாருமே வராங்களே சார், பிரசன்ட் ஆகுறாங்களே.
இது கடந்த கால வரலாறு என்ன, அம்மையார் ஜெயலலிதா காலம்னா வேற. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்துல கூட இப்ப நம்ம கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி பிஜேபியோட எப்படி இருந்தோம் நாம, இன்னைக்கு ஏன் இப்படி மாறுது? இதெல்லாம் அரசியலா பொருத்தி பார்க்க முடியும். ஒரு வாழ்த்தை கூட அரசியலா பொருத்தி பார்க்க முடியும். இவ்வளவு பாக்குறதுக்கான வாய்ப்பும் தேவையில்லை. மதேஷ் ஆல்ரெடி டீல முடிச்சிட்டாரு. முக ஸ்டாலின் வெங்கையா நாயுடு கல்யாணத்துக்கு போய் கூட்டணி சேருமா? இல்ல நான் சொல்றேன் பிஜேபியும் திமுக அதான் டீல முடிச்சாச்சுங்கிறேன் மதேஷ் சார். ஏதாவது இங்க பாருங்க, நீங்க இந்த கல்யாணத்தை பேசினா அந்த கல்யாணத்தையும் பேசுவாங்க. கல்யாணம் நடந்து யாரோட இடத்துல? ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய தாஜ் சமுத்ரா. ஜெகத் ரட்சகன் யாரு? யார் ஜெகத் ரட்சகன்? 9,960 கோடி இடி ஃபைன் போட்ட ஜெகத் ரட்சகன் இல்லை. 26,000 கோடி 59 இலங்கையில் பண பரிவர்த்தனைக்கு கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கிற ஜெகத் ரட்சகன், இந்நாள் எம்பி ஜெகத் ரட்சகன். நீங்க சொல்ற மாதிரி திமுகவில் மூத்த உறுப்பினர்களில் ஒருவர், அவருடைய பில்டிங்ல நடத்தக்கூடிய பாஜகவை சேர்ந்த முன்னாள் பாஜக உறுப்பினர் சேர்ந்த வெங்கையா நாயுடு பேரனோட கல்யாணம். அதற்கு இப்போது இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர், அதிகாரம் எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் முக ஸ்டாலின் குடும்பத்துடன் போய் பேசி டீல முடிச்சிட்டாரு. போதுமா? இதோட நான் விவரமா சொல்லணுமா? இவ்வளவு நிகழ்வு நடந்திருக்கேன்னு நான் கேட்டா அங்க இதெல்லாம் முடிஞ்சது. போன மாசம் இதெல்லாம் நடந்தது இல்ல, போன வாரம் முடிஞ்சதுங்கிற. இல்ல நீங்க என்ன இதெல்லாம் ஒரு கதையா? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்களா? போன மாசம் நீங்க கார்ல வரும்போது இப்ப யோசிச்சுட்டு வந்தீங்களா இதெல்லாம் சொல்லலாம்னு? மாதேஷ் நீங்க லேட்டு மாதேஷ். போன மாசமே நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு மாதேஷ்ங்கிற. திருப்பி எப்படி திமுகவும் பிஜேபி நீங்க பாஜக அவங்களும் கடுமையான வார்த்தை பொருள் இருக்காங்க. அந்த நாடகம் இன்னும் ஒரு நாளைக்கு அப்படிதான் ஓடும் மாதேஷ். அதுக்கப்புறம் சேர்ந்து கட்டி பிடிச்சுவாங்க மாதேஷ். இப்ப நீங்க கட்டி பிடிச்சிட்டீங்களே சார். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கட்டி பிடிச்சாருங்கிற அதை பேச மாட்டேங்கிறீங்க. அங்க தெரியல, இங்க தெரியல. ஏன் தெரியல மாதேஷ்? ஏன் தெரியல? அது சரி, நான் விடுங்க சார். நீங்க இப்படியே மழுப்பிட்டு போலான்னு. இது நான் மழுப்புறேன். நான் கேட்டேன் சம்பவத்தை பொருந்தாது சார். நீங்க அதேதான் பார்க்க மக்களுக்கு எது பொருந்தும் பொருந்தான்னு மக்கள் முடிக்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்ததுனால கூட்டணின்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்டாலின் போன மாசமே போய் டீல முடிச்சிட்டாருங்கிற. போதுமா? நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணி கேட்கறேன் சார். இதுக்காவது கொஞ்சம் நேர்மையா சொல்லுங்க பதில. அண்ணாமலைக்கு இது தவறான சித்தரிப்பு. நான் என்னைக்காச்சும் கேள்வி நியாயமா கேளுங்கன்னு சொல்றேன். இல்ல சார், நீங்க என்ன கேள்வி இல்ல நீங்க என்ன அதெல்லாம் மக்கள்கிட்ட மூணு விட்டுருங்க. நீங்க என்னைக்காச்சும் கேள்வி நியாயமா கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன்ல. இதுக்கு என்ன பதில் என்னங்க? இதுதான் ஊடகத்தோட சித்தரிப்புங்கிறது இப்போதைக்கு. அப்படி கிடையாது. இந்த சித்தரிப்பு இந்த கற்பனை எல்லாம் வேண்டாங்க. எத்தனை நாளைக்கு இந்த மக்களை இப்படி ஏமாத்துவீங்க? செஞ்சு உண்மையா இருங்கன்னு மக்கள் கேட்பாங்க. உங்களுக்கு கேட்பாங்க. மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறீங்க மதேஷ். மக்கள் ஊடகத்தை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் இப்போ உண்மையை பேச போறீங்க, இன்னைக்கு தான் மக்கள் பிரச்சனையை பேச போறீங்கன்னு எவ்வளவு நாளைக்கு சினிமாக்கு போட்டியா கற்பனைக்கே பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் கேட்கறாங்க உங்களை பார்த்து. மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறீங்க. எது உண்மை மக்கள் சொல்லுவாங்க. பாஜகவின் தலைவர் அண்ணாமலைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்ன சார் கொடுக்குறாங்க? என்ன திடீர்னு இவ்வளவு ஒரு மரியாதை? எனக்கு சீரியஸா எனக்கு தெரியல. எதுக்கு இவ்வளவு மரியாதை? என்ன மரியாதை? இவ்வளவு அன்பு வெளிப்படுத்துறாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர். பின்னாடி வரிசையில் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 8 எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்க எந்திரிச்சு வந்து முன்னாடி வந்து கை கொடுத்தாங்க. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எங்க அமைச்சர் ஜெயக்குமார், எங்களோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை வந்தோடனே தென்னரசும் நேரும் கை கொடுத்து வரவேற்றாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணா? இல்ல நான் கேக்குறேன். அதுவும் இதுவும் ஒண்ணா? நான் கேக்குறேன். அதுவும் இதுவும் ஒண்ணா? நீ கேட்ட கேள்விக்கு நான் கேக்குறேன். அதிமுகவும் கூட்டணியே வைக்காது நான் உறுதியா சொல்லுவேன். பிஜேபி அதிமுகவும் கூட்டணியே வைக்காதுன்னு உறுதியா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எடப்பாடியார் சொல்லிட்டாரு அத. ஆனா அதே திமுகவும் பாஜகவும் சொன்னாரு. அதே திமுகவும் பாஜக கூட்டணி வைக்க நீங்க உறுதியா சொல்லுங்க. இப்ப வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே பிஜேபி எதிர்த்து தான் ஓட்டே அவங்களுக்கு. அதுதான் லாபம். அதான் இதுதான் கலை. இப்ப வைக்க மாட்டாங்கன்னு இப்ப போடுறீங்க பாத்தீங்களா ஒரு பால். இதுதான் உண்மை. நாளைக்கு அதிகாரம், நாளைக்கு நிதிஷ்குமார் கலந்து போயிட்டாரு, அதிகாரத்துல பங்குன்னா முதல் நாள போய் நிக்கிறது திமுக தான். உங்களை விடுங்க, நான் உங்களை கேட்கறேன். இது என்ன கதையா இருக்கு? எதுக்கு இவ்வளவு மரியாதை? நீங்க அதிமுகவில் இல்ல நீங்க அதிமுகவில் நடந்த சம்பவத்திற்கு நேர் எதிர் அதே குறிப்போட இன்னொரு சம்பவத்தை திமுக நடந்த கேட்ட உடனே ஏன் பேக் அடிக்கிறீங்க? நான் நேர் எதிர் சிஐடி நகர் வீடு, சித்தரஞ்சன் சாலை, கோபாலபுரம் எல்லாம் நான் கேட்கல. சரி, இந்த காமெடி இந்த காமெடிக்கு நான் வீட்டுல போய் சிரிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நடந்த ஒரு நிகழ்வுக்கு அதே திமுக நடந்த நிகழ்வு நான் சொன்னா அதுக்கு மட்டும் நீங்க பேக் அடிக்கிறீங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். இங்க வெளிப்படையா தெரியுது சார். அண்ணாமலை வெளிப்படையா தப்பா பேசிட்டாருன்னு சொன்ன நீங்க எதுக்கு இல்ல எதுக்கு தங்கம் தென்னரசும் பரேட் பண்ணாத குறை சார். எதுக்கு தங்கம் தென்னரசும் நேரும் வாசல் நின்னு மரியாதை எங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கை கொடுத்து கூட்டத்துக்கு அவங்க அழைச்சிருக்காங்க. அந்த மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் சார்.
இது கல்யாணத்துக்கு வேலுமணி அவர் மேடையில் பையனோட கல்யாணத்து மேடையில் இருக்காரு. மூத்த தலைவர்கள் எவ்வளவு பெரிய அனுபவம் நீங்களாம். திரு செங்கோட்டை எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு நத்தம் விஸ்வநாதர் வைக்கிறார். அவர் அங்க முன்னாடி அதுக்கு முன்னாடியே திரு தங்கமணி கிட்ட பேசிட்டு இருக்காரு. விமர்சனம் செய்யறோங்கிற பேர்ல சிறு விமர்சனம் இல்ல சார், வீடியோ தெரியுது சார். இருங்க பேசுவோம். அந்த வீடியோ பல ஆயிரம் அர்த்தத்தை கொடுக்குது சார். இன்னைக்கு விவாதத்துக்கு வந்து திமுக செய்தி தொடர் மாதிரி ஆயிட்டீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. மாதேஷ், விமர்சனங்கிற பேரில் ஒருத்தரை சிறுமைப்படுத்தாதீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு அழைச்சிருக்காங்க, வந்ததுக்கு மரியாதை பரஸ்பர மரியாதை. அது வந்து மரியாதை திருமண வீட்டார் கொடுக்கட்டும் சார். திருமண வீட்டாரும் கொடுத்தாங்க, மரியாதை கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கெல்லாம் இவ்வளோ ஆடம்பரமான ஒரு மரியாதையை கொடுக்குறீங்களா? ஆடம்பர மரியாதை தான் இது. இது சப்போஸ் நீங்க வந்து ஒரு பத்திரிகை வச்சு அந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே மரியாதை தான் கிடைக்கும். எப்படி அண்ணாமலை நீங்க ஒருத்தர் யாரு நிக்கல, சும்மா அடிச்சு விடாதீங்க. வீடியோ இருக்கு சார், வரீங்க இந்த வீடியோ நான் ஒளிபரப்புறேன். அதே திருமணங்களுக்கு வந்து நீங்க ஒரு உட்கார்ந்துருக்க இடம் தேடி வந்து வணக்கம் வச்சீங்கன்னா எந்திரிச்சு மரியாதை கொடுக்கறது ஒரு மரபு, மரியாதை, பரஸ்பர மரியாதை, இவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன கதையை கை கொடுக்கிறது ஓகே, எந்திரிச்சு வணக்கம் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு அவருக்காக காத்திருக்கிறது என்ன? தமிழகத்தை நீங்க என்ன ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமையை கிண்டித்து நாம் நேர்காணல் எடுத்து வருவோம். அந்த வழியில் இன்னைக்கு இவர் வந்திருக்கார். வணக்கம் சதீன் சார். முதல்ல வணக்கம் தானே வச்சீங்க, தமிழர் மரபு அதானே, நீங்க அதை தானே பண்ணீங்க, வணக்கம் தானே வச்சீங்க முதல்ல. மறைக்க முடியாது. அப்ப என்ன உங்களுக்கு நான் கை கொடுத்துருக்கீங்களா? நாளைக்கு மறைக்க முடியாது இது. இல்ல எப்படி இல்ல ஒரு நிமிஷம் மறைச்சிக்கிட்டே போலாம். நீங்க கை கொடுத்தீங்களா? வணக்கம் தானே வச்சீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கையா கொடுத்தேன். நானும் உங்களுக்கு மரியாதைக்கு வணக்கம் தானே வச்சேன். இது அடிப்படை மரபுங்க. இதுக்கெல்லாம் கூட அரசியல் அதை தேடுவீங்க. சரி, எதற்காக வேலுமணி அமித்ஷா ஒரு 8 நிமிடம் சந்தித்ததாக அத்தனை ஊடகங்களும் செய்தி வந்து? எனக்கு செய்தி வந்தோட சரி, எனக்கு அதை பத்தி அதிகாரப்பூர்வம் எதுவும் தெரியாது. நான் கூட இருந்தேனா இல்ல, இன்னும் சந்திச்சது உண்மையான தலைமை கிட்ட இருந்து கூட மறுக்கலையா சார்? எனக்கு தெரியாது. அது உறுதிப்படுத்தப்படாத தானே, ஐடி விங் தலைவர் தானே. ஆமாங்க, உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா இருந்தா பதில் சொல்லலாம். எனக்கு அந்த உறுதிப்படுத்தப்படாத விஷயம் டிபேட் எடுத்துருச்சு, விவாதம் பண்ணிட்டாங்க. இதை வச்சு ஊடகத்துல இருக்கிற டிபேட்லாம் மக்கள் நம்புறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? இப்போ நடக்காத ஒரு விஷயத்த நடக்கணும். பார்த்த உடனே இல்ல பேடி பாக்குறவங்க மாதேஷ் எதுக்கு கூப்பிட்டாரு, சத்தியன் எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு பாவம் மாதேஷ் இப்படி முட்டு கொடுக்குறாங்க திரும்பவும் பேச போறாங்க. நடக்காத ஒரு விஷயத்த பேசுறதுன்னு பூசா ஊடகத்துல அமித்ஷாவும் சந்திக்கல. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அதிகாரப்பூர்வ அப்பாயின்மெண்ட் கேட்டாராம் சார், டெல்லியில அப்பாயின்மெண்ட் கேட்டாராம், நேரம் கேட்டாராம். ஹிந்தியில கேட்டாரா இங்கிலீஷ்ல கேட்டாரா எனக்கு தெரியாது. அதே தான் இப்போ பதில். இதே தான் நானும் சொன்னேன். சந்திச்சதே எனக்கு தெரியாது, அதுக்கு அதிகாரப்பூர்வமா எனக்கு கிடையாது, தெரியல அப்படிங்கிற அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது உங்களுக்கு ஒரு விஷயம் பதில் தெரியாதுன்னா நாங்கள் கடந்து போனோம், எனக்கு தெரியாதுன்னு சொன்னா திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா? சரி இல்ல மாதேஷ், அவங்க பார்க்கலாங்கிறத எனக்கு வந்த தகவல், எனக்கு கிடைத்த தகவல். ஒரே ஊடகத்துல விவாதம் பண்றது எல்லாம் உண்மையாயிருமா மாதேஷ்? ஒண்ணுத்துக்கு கூட இப்ப நேரடியா அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கான பதிலா நீங்க கொடுத்த மாதிரி இல்ல. இப்போ நீங்க சொல்ற மக்கள் நினைக்கணும்னு நீங்க நம்புறீங்க, அதுக்கு முயற்சி பண்றீங்க. மக்கள் என்னைக்குமே உண்மையை பேசுறதான் நம்புவாங்க. நான் சொல்றது எல்லாம் உண்மைதான், அதைத்தான் மக்கள் நம்புவாங்க சார். மறுபடியும் பிஜேபி இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி பேசுறதுனால மக்கள் நம்பிடுறாங்க. மறுபடியும் காதல் மலர்ந்துருச்சு, மறுபடியும் இணைய போறாங்க, இரண்டும் ஒன்றோடு. அதுக்கு இடமே இல்ல. ஆல்ரெடி ஜோலி முடிச்சாரு முக ஸ்டாலின், நான் சொல்லியாச்சு மதேஷுக்கு மேல என்ன சொல்லணும்? காதல் மலர்றதுக்குலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி ஜோலி முடிச்சாருன்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆமா தானே, திமுகவை வீழ்த்தணும். உங்களுக்கு ஒரே எதிரி திமுக. அப்ப பிஜேபி எதிரியா நண்பனா? தீய சக்தி திமுகன்னு எங்களுக்கு அடையாளம் காமிச்சது யாரு சார்? உங்களுக்கு அது ஃபார்முலா சார், அது ஃபார்முலா இல்ல சார். அதான் சார் அடி நாதம். உங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் தான் எல்லாமே. அதான் அடி நாதம் எங்களுக்கு. எங்க பொன்மலை செம்மல் காமிச்சது தீய சக்தி திமுக, தீய சக்தி கருணாநிதி. கருணாநிதி குடும்பம். அத சொல்லுங்க, பிஜேபியை நீங்க எதிரியா பாக்குறீங்களா நண்பரா பாக்குறீங்களா? ஒரு அரசியல் இயக்கமா தான் பாக்குறோம், எல்லாத்தையும் அப்படிதான் பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் இயக்கமா தான் பாக்குறோம். நாம் தமிழர் அரசியல் இயக்கம் இல்லங்க, நாம் தமிழர் விசிகா அந்த மாதிரி தான் பிஜேபி அப்படிதான் பாக்குறீங்களா? நேத்துக்கு ஆரம்பிச்ச தவக கூட ஒரு அரசியல் இயக்கமா தான் பாக்குறோம். அங்கீகாரம்னு வந்துச்சுன்னா அரசியல் இயக்கமா தான் பார்ப்போம். ஆனா அரசியல் இயக்கத்திலேயே ஒரு களங்கம், போலி திராவிடம், நமக்கு நேர் எதிரின்னா திமுக. சோ திமுகவை வீழ்த்த எந்த ஒரு தியாகமும் செய்வீங்க, எந்த ஒரு அரசியலும் செய்ய தயாரா இருக்கீங்க அப்படியா? திமுகவை வீழ்த்த தியாகம் செய்யணுங்கிறது இல்லை மாதேஷ். திமுகவை வீழ்த்த என்ன வியூகங்கள் அமைத்து போராடி வெற்றி பெற வேண்டுமோ அதை செய்வோம், அவ்வளவுதான். அந்த வியூகத்தில் தான் பழைய கூட்டணி மாறி 21 கூட்டணி மாறி இல்ல பழைய நட்பு மாறி அந்த நட்பு கரம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வருவீங்களா? இதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் என்ன முடிவோ அதுதான் எங்களுக்கு இறுதி அண்ட் ஃபைனல். எஸ், எடப்பாடி முடிவெடுக்க போறார். எடப்பாடியின் சகாக்கள் எல்லாம் பழைய நண்பர்களோடு கை குலுக்குறாங்க. இது வந்து ஒரு அரசியல் செய்தியாவே நாங்க எடுத்துக்கவே கூடாதா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அன்னைக்கு பார்த்துட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு கடந்து. எதை செய்தி எடுக்கணும்னா, மது ஒழிப்பு போராட்டம்னு ஒருத்தருக்கு அறிவிச்சு
அழுத்தம் கொடுக்க வச்சு கடைசியில் முடிக்கும்போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு முடிஞ்சு. அதிகாரத்தில் பங்குன்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அந்த கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து அவர் வெளியே அமிச்சாங்க. அதெல்லாம் அதை பேசணும். எல்லாத்துக்கும் மேலே 22 உயிர் போச்சு விழுப்புரத்தில், அப்புறம் 68 உயிரை கொண்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு உயிர் கொண்டாங்க, அதை பேசணும். 5 வயசு குழந்தைய பஸ்ஸுக்குள்ளே வச்சு கற்பழித்து முடித்தாங்க. இன்றைக்கி இருக்கிற பள்ளி கல்வி நிலையங்கள் எல்லாம் வந்து பாலியல் பலாத்கார கூடாரங்களாக மாறிட்டு இருக்கு, அதை பேசணும். அதான் ஊடகத்தோட வேலை, அதான் ஜனநாயகத்தின் 4வது தூணுங்கிற சொல்றது. அதான் எப்ப பாரு திமுக 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 உதயநிதி உதயநிதி முக ஸ்டாலின் சாமர் வீசுற வேலையை மட்டும் பண்ணக்கூடாது. மக்கள் பிரச்சனை அதை எடுத்து பேசணும். அதான் ஊடகத்தோட வேலை. கை குளிப்பீங்க, உட்காந்து பேசுவீங்க, கட்டி பிடிச்சுப்பீங்க, அதை பத்தி விவாதம் எடுக்கவே. அதை போய் கேளுங்க. முக ஸ்டாலின் ஆளுநர் ரவியோட உட்காந்து டீ பாட்டில் என்ன பேசினாராமா? அங்க எந்த ஆளுநரோட ஆர்.என். ரவி டீ பாட்டில் என்ன பேசினாராமா கேளுங்க. ஸ்டாலின் போனாரா உங்களுக்கு தெரியுமா? முக ஸ்டாலின் என்ன பண்ணாராமான்னு கேட்குறேன். அப்புறம் அவங்க அமைச்சர்லாம் என்ன பண்ணாங்களாம் அதை கேளுங்க. அப்போ எதுக்கு டீ பார்ட்டிக்கு போனாங்க? அரசு சார்பில் போறாங்க. ஏங்க எங்க அமைச்சரோட அவரோட பையன் கல்யாணங்க, அதுக்கு ஒருத்தர் போனா அதெல்லாம் இனிமே எங்க கட்சி சார்பா யாரு கல்யாணம் நடந்தாலும் ஊடகத்துல உங்கள்ட்ட கேட்டு லிஸ்ட் வாங்கிக்கிறோம். வேணா யாரை கூப்பிட யாரை கூப்பிட வேண்டாம் வேணா லிஸ்ட் வாங்கிக்கிறோம். உங்க எதிரியா நண்பனா இல்ல பிஜேபி, அது ஒரு அரசியல் இயக்கம். பிஜேபி பற்றியான பார்வை உங்களுக்கு மாறி இருக்கு போல, மனம் மாறி இருக்கு. ஒரு குடும்ப விழாவில் நீங்க எதுக்கு அரசியல் கட்சியை உள்ள போகிறீங்க சார்? ஒரு குடும்ப விழா, திருமண விழா, ஒரு குடும்ப விழா சொல்றதும் இதெல்லாம் இன்னைக்கு அரசியல்ன்றது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். இது அரசியல் சொன்னா மக்களுக்கு இல்ல நாம ரொம்ப தரந்தாந்து ஒரு அரசியல் இருக்கு சார். இல்ல நாம ரொம்ப ஒரு அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல பல திருமண விழாக்கள் கூட்டணிகளா மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? பேசி 20 நிமிஷம் கழிச்சு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்றீங்க. மக்களுக்கு தெரியாதா? பேட்டி 20 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிச்சு 20 நிமிஷம் கழிச்சு ஒப்புக்கொண்ட மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அதே திருமண விழாவில் போய் டீல் முடிஞ்சுன்னு பேசினாலும் அதை பேசுங்கிறேன். இப்ப தெரியுதா திருமண விழா இல்லாத அரசியல் நிகழ்வுன்னு சொல்றேன். புரிஞ்சா இப்போ ஒத்துக்கிறீங்களா? அதை அப்ப அது பேசுங்க. வெங்கைய நாயுடு ஒரு முன்னாள் குடியரசு துணை, இது என்னங்க முன்னாள் இன்னால வந்தார் போனாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அரசியல் நிகழ்வுகளுக்கு அதுக்கும் மாற்றம் கிடையாது, அதுவும் ஒரு அரசியல் நிகழ்வு தான். இப்பதானே சொன்னீங்க, உங்க வாயில தானே சொன்னீங்க. அதை சொல்லுங்க. இப்போ கை குலுக்கி டீல் முடிச்சாச்சுன்னா அப்ப அதை ஒத்துங்க. இப்ப ஒத்துங்க மதேஷ், ஒத்துங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் வேண்டாம், மடம் மாத்த வேண்டாம், மாறி மடம் மாத்தி போக வேண்டாம். அதுவும் அரசியல் நிகழ்வு தான். இப்ப சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இப்போ ஒத்துக்கிறேன், சொல்லுங்க மதேஷ். சார் பேச்ச மாத்தாதீங்க. ஸ்டாலின் வெங்கைய நாயுடு ஒருத்தர்கிட்ட போய் இல்ல ஸ்டாலின் பிஜேபியோட இப்ப கூட்டணி வைக்க போதும் ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்க பாருங்க, முக ஸ்டாலின் வெங்கைய நாயுடு திருமணத்துக்கு சென்றது. சார் பிஜேபியை காட்டி அவங்க ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்க எப்படி சார் பிஜேபி கூட கூட்டு வைப்பாங்க? அரசியலே தெரியாதவங்க கூட இதை சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டபோது இப்போதைக்கு கூட்டணி இல்ல நீங்க, அப்ப கூட்டணி வரும்ல, அதைத்தான் சொல்றோம். வந்துருச்சு முடிஞ்சுங்கிறேன். இது என்னங்க மாதேஷ் சார்? அவங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்த ரத்தம், உங்களுக்கு வந்த ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னி. வெற்றி மேல் வெற்றி வந்தவங்க சார். அவங்க ஏன் சார் நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போவாங்க? சொல்லுங்க போகலாம் சார். திங்கக்கிழமை போய் ஜாமீன் கையெழுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு சார், தியாகி. 470 நாள் சிறையில் இருந்த தியாகி. எதுக்கு சிறையில் இருந்தா குடும்பத்தை காட்டி கொடுக்கல அப்படிங்கிற தியாகி அவரு சார். டாஸ்மாக்ல ரைடு ஓடிட்டு இருக்கு சார். எத்தனை லட்சம் கோடி ஊழல்னு இருக்கு சார். கடைசியில குடும்பம் வரைக்கும் போகுது சார். உதயநிதி மேல் இருக்கிற உதயநிதி, ஸ்டாலின், திமுக, அறிவாலயம் ஏன் சார் இப்படி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நேரா உங்க கட்சி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சக்தி திமுக எனக்கு தெரிஞ்செல்லாம் திமுக தான். அவனை வீழ்த்தணும் தான் எனக்கு தெரியும் சார். நீங்க என்ன கூப்பிட்டு நடுராத்திரில எந்திரிச்சு கேட்டீங்கன்னா அதை தான் சொல்லுவேன். உங்க கட்சியில் நடக்கிறத பத்தி பதிலே சொல்ல மாட்டீங்க. என் கட்சியில இருக்கு சார், விடுங்க சார். நீங்க கட்சியில நடக்கிற அறிக்கை தரக்கூடிய விஷயங்கள், மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு எதை சொல்லுங்க, பேசுவோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுல என்ன சார் இருக்கு? இது என்ன இருக்கு இதுல? இனிமே கல்யாணம் கூட உங்களை கேட்டு தான் நடத்தணும் போல் இருக்கு. விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் திரைமறைவில் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த முயற்சி தோற்றுவிட்டதால் இப்போது மீண்டும் பழைய கூட்டணிக்கான முயற்சிகளை அதிமுக எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு நட்புக்கரம், ஒரு நேசக்கரத்தை மெல்லமா இணைப்பை ஏற்படுத்துவதற்கு, அதாவது நட்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை அதிமுக உருவாக்கிட்டு இருக்குன்றாங்களே, எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரும் பேசுறாங்க, சொன்னாங்க, வச்சாங்கலாம் பதில் சொல்ல முடியாது மாதேஷ். ஏதோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க. தாவேக்கோட எல்லாம் நீங்க கூட்டணி பேசவே இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தோடு அது தெரிய ஒரு எடப்பாடி இருக்குது, அது தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்களுக்குலாம் எப்படி தெரியும்? நீங்க செய்தி தொடர்பாளர் இல்ல. செய்தி தொடர்பாளர் தான், ஆனா தலைவர் இல்ல. அதுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? தெரியாது. எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. தெரியாது மாதேஷ். தெரியாது சொல்ற கூட ஒரு குத்தமா? தெரியாது. எடப்பாடியார் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கவர், அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறது. அவருடைய அதிகார வரம்பு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் இதுக்கு தலையிடணும் உள்ள போய். திரு செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் அவங்க பகுதியில் நடக்குது, கோபி பகுதியில்.
அங்க ஒரு நிர்வாகி சண்டை போடுகிறார். அதுல வந்து அவர் எடப்பாடி ஆதரவுன்னு சிலர் சொல்றாங்க. என்ன போஸ்ட்ல இருக்காரு நீங்க சொல்லுங்க, நான் வேணா தெரிஞ்சுக்கிறேன். அவர் அதிமுக காரர் தாங்க. எத்தனை பிக்சர் எடுத்து காட்டுங்க. நிர்வாகினா வேற, நிர்வாகினா வேற அதிமுகவை சேர்ந்தவர். அங்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. சரி, என்ன இப்போ எங்க அதுக்காவது பதில் சொல்லுங்க. இல்ல அதுக்காவது பதில் சொல்லுங்க சார். ஒரு சிட்டிங் எம்பியும் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ரோட்ல கிழிச்சு சட்டையை கிழிச்சு அடிச்சிட்டாங்க திருச்சியில. சிட்டிங் எம்பியும் சிட்டிங் மினிஸ்டர் திமுகல. இல்ல நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க நேரா திமுக. இல்ல நான் கேக்குறேன், இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் அதிமுக மட்டும் தான் நடக்கிற மாதிரி ஏன் பேசுறீங்க? பேட்டி நீங்க வேணா போய் பேட்டி ஒளிபரப்பு திருப்பி பாரு. நான் கேக்குறேன் அடிப்படை இல்ல ஒரு நிமிஷம் மதேஷ் கேட்ட கேள்விக்கு நீங்க திமுக கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் மதேஷ். எப்ப சார் உங்க கட்சிக்கு பதில் சொல்லுவீங்க? ஏன் ஒரு நிமிஷம் சொல்றதுக்கான காரணம் தயவு செஞ்சு இந்த பேட்டியை முழுமையா பாருங்க. நான் அப்படியே நான் முடிச்சிரேன் கூட அப்படியே இது பண்ணாம அப்படியே ஒளிபரப்பு முடிச்சிரேன். இது கேக்குறதுக்கான காரணம் எந்த அரசியல் இயக்கத்துல இதெல்லாம் நடக்காம இருக்கு? ஏன் அதிமுக மட்டும் நம்ம புதுசா நடக்கிற மாதிரி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன். உங்க சண்டைக்கு பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். எதுக்கு பதில் சொல்லுங்க? சண்டை இல்லாத அரசியல் கட்சி சண்டை இல்லையா? திருச்சியில இல்லையா? திண்டுக்கல் இல்லையா? ஆமாங்க, சண்டை இல்லாத அரசியல் கட்சி எதுங்க? சட்டக்கிளியாத சண்டை எதுங்கிற மாதிரி சண்டை இல்லாம எப்படிங்க அரசியல் இயக்கம் இருக்க முடியும்? அதிமுக ஒற்றுமை நாங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்குன்றீங்க. அப்ப சிட்டிங் மினிஸ்டர் எம்பி அடிச்சது மட்டும் எப்படி சொல்வீங்க? அதை கேட்டீங்க, அதே சொல்றீங்க. ஒரு நிர்வாகி முதல்ல நிர்வாகி நீங்க என்ன போஸ்ட்னு கேட்டேன். இல்ல ஒரு உறுப்பினர் நீங்க 2,06,00,000 உறுப்பினர்கள் யாரோ 2 பேர் சண்டை போட்டானோட இயக்கம் வந்து காணாம போயிருமா? இயக்கத்துக்கு அது அழிவா? முன்னாள் அமைச்சர்கள் மேடையில உட்கார்ந்து இருக்கும்போது சேரை போட்டு இருதரப்பு மோதலா நடக்குதுங்க. சேரை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு மாதேஷ் ஒரு சிட்டிங் பிரச்சனை இருக்கு விவாதிச்சா முன்னாள் அமைச்சர் அங்க இல்லையான்றீங்க. அதைத்தான் ஒரு 2 முன்னாள் அமைச்சர் நான் சொல்ல ஒரு சிட்டிங் எம்பி ஒரு சிட்டிங் மினிஸ்டர் திருச்சியில சிவாவும் நேருவும் அடிச்சுக்கிட்டது. பேசுவோம் வாங்க பேசுவோம். இன்னும் என்னென்ன கேள்விக்கெல்லாம் நீங்க திமுக எடுப்பீங்களோ எடுங்க, நான் அதையும் சொல்றேன். இதை விட கேவலமா இல்ல நான் சொன்னதுக்கான காரணம் இதை விட மகா கேவலமா நடக்குது திமுக. அதை ஒரு ஆளும் பேச மாட்டேங்கிறீங்க. சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அதிமுக பூதாகரமா பேசி எந்த இயக்கத்திலயுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க பாருங்க. ஊடக விவாதம் ஒன்றும் புதுசு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை ரொம்ப வருஷமா பாக்குறேன் நானு. ஆனா நீங்க இந்த பேட்டியை நீங்க தயவு செஞ்சு எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்க வரலாற்றுல இப்படி நீங்க வந்து இதுக்காக இவ்வளவு தேடுவீங்க, இப்படி எல்லாம் தேடி தேடி பதில் சொல்லுவீங்க. நான் தேடி பதில் சொல்லவே இல்லையே. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உதாரணம் தான் சொல்றேன். சரி சார், இந்த கேள்வி விட்டுருங்க சார். அடுத்து சார், இன்று காலை பரபரப்பான ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. அதையாவது உங்களுக்கு தெரியுமா? மாபா பாண்டியராஜன் வர்சஸ் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் ஒருமையில பேசுகிற அளவுக்கு வாதங்கள் போயிட்டு இருக்குது. என்ன சார் இது? உங்க கட்சிக்குள்ள இந்த பிரச்சனைக்காவது பதில் சொல்லுங்க சார். நடந்துங்க சார். இது தலைமை தெரியும். அரசியல்லாம் இதுதான் அடிப்படை மாதேஷ். போட்டி கண்டிப்பா இருக்கும். அந்த போட்டியை மீறி யார் அந்த இடத்துல வந்து நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மக்கள் மன்றத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எல்லா அரசியல் இயக்கத்தில் இருக்கிற விஷயம். அதுல அதிமுக விதி விலக்கு கிடையாது. வந்து இப்படி பாருங்க, அங்கங்க பிரச்சனைகள் அங்கங்க இருந்துட்டே இருக்குது. இது எல்லாம் இது ஆனா ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். எடப்பாடி சரியா வழி நடத்திட்டு போறாருன்றீங்க நீங்க. நான் சொல்றது எல்லா அரசியல் இயக்கத்திலயும் இது இருக்கும். அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்கிற. நான் ஏதோ ஒரு பெருசா இல்ல, அதெல்லாம் உங்க கற்பனை மாதேஷ். என்ன பெருசு சிறுசு? அப்ப அதை பேசுவோம்னா அடுத்து நான் ஒரு உதாரணம் சொன்னா ஏன் அங்கே போறீங்கமே சார்? அத்தை போல சார் மருமகன் போன ஏரியாவுக்கு மருமகன் துணை முதலமைச்சர் சார். அத்தை எம்பி, அத்தை போக மாட்டேன்ட்டாங்க சார். அவன் என்ன பெரிய துணை முதலமைச்சர், சின்ன பையன் போல சார் அத்தை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்ப நீங்க இப்ப கேட்ட கேள்வி மட்டும் பெரிய பிரச்சனை நீங்க மட்டும் உங்கள்ட்ட சொன்னாங்க. உங்கள்ட்ட சொன்னாங்களா பெரிய பிரச்சனை? வெளிப்படையா தான் இல்ல உங்ககிட்ட இது பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்களா? நீங்க மட்டும் அடைமொழி கொடுக்குறீங்க பெரிய பிரச்சனைன்னு. அப்ப நான் அடைமொழி கொடுக்க கூடாதா? என் மருமகன் ஒரு சின்ன பையன் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கான். அவன் வந்தா நான் 3 மணி எங்க அத்தை கேட்டாங்க, நான் சொல்லட்டுமா? என்னாலையும் தான் இது உங்களை மாதிரி நான் தான் பேச முடியும். என்னால பேசணுமா? இப்போ ரொம்ப நாளைக்கு செல்லுது. எங்க அண்ணன் பையனா அவனுக்கு என்ன பெரிய கும்பா? அவன் போனா நான் வரணுமான்னு கேட்டாங்க. போதுமா? இப்படி வேணா பேசுவோமா? அதிமுக மட்டும் சும்மா நரேட்டிவே மாத்திடுறீங்க அப்படியே டக்குன்னு. பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இது பிரச்சனையா? இது பிரச்சனை தான். இது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க அரசியல் இயக்கத்துல உழைச்சது இல்லை. அரசியல் இயக்கத்துல நீங்க உறுப்பினர் கிடையாது. நீங்க ஊடகத்திலே இருந்துட்டீங்க. இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இதுதான் எங்களுக்கு அன்றாட நிகழ்வே தான். 2,06,00,000 பேருக்கு எல்லாருக்குமே பதவி கொடுக்க முடியுமா? எல்லாருமே மந்திரி ஆயிட முடியுமா? எல்லாருமே எம்எல்ஏ ஆயிட முடியுமா? போட்டி இருக்குதான் செய்யும். இப்படி எல்லாம் இதெல்லாம் சரி கட்டி நம்ம மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வரோம்? ஸ்டாலின் போய் கேளுங்க, இந்த மாதிரி எதுவுமே நடக்காம 200+ மேடையிலே மாதிரி சொல்லுங்களா பார்க்கலாம். மேடையிலே ஒருத்தர் சொன்னாரு 200+ன்ட்டாங்க சார். சார் மேடையிலே சொன்னாரு, காலையில் எந்திரிச்சா எவன் எந்த 7 எழுக்கிறீங்கன்னு தெரியாம எனக்கு தூக்கமே போச்சுன்னாரு. பேசுங்க. அப்போ அதையே எங்க எடப்பாடி அந்த மாதிரிலாம் பொதுவெளி என்னைக்குமே வருத்தப்பட்டு அழுதெல்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் சமாளிச்சிருக்காரு. இந்த பேட்டியை முழுசா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்ன முழுசா பார்ப்போம். திமுக கூட்டணி உங்களால் தான் நான் வெற்றி பெற்றேன்னெல்லாம் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கூட்டணி கட்சிகளை வச்சு சொல்றாரு. அதே போல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி கூட்டணி என்ன, ஒரு உற்சாக கூட்டணி என்ன, மெகா கூட்டணின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு.
என்ன திட்டத்துல இருக்கீங்க, என்ன நிலைப்பாடு, என்ன எடுக்க போறீங்க? மக்கள் விரும்பும், தொண்டர்கள் விரும்பும் மெகா கூட்டணி அமையப்பெறும். 2011 எதிர்க்கட்சி என்கின்ற தகுதியை இழந்த வரலாறு மீண்டும் திரும்பி வரும் அப்படிங்கிறத சொல்லிடு. யாருக்கு திரும்ப வரும், யாருக்கு போயிடும்? எதிர்க்கட்சிங்கிற தகுதி யாருக்கு போச்சோ அவங்களுக்கு வரலாறு திரும்பி வரும்னு. யாருக்கு எதிர்க்கட்சி? அப்ப மெகா கூட்டணி எதிர்க்கட்சிங்கிற தகுதி போனது திமுக. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி சொன்னாரு மெகா கூட்டணி, இப்பவும் அதே மெகா கூட்டணி. எங்க சார் அந்த மெகா கூட்டணி? எங்க சார் 2021 சொன்னாருங்க 200க்கு மேல ஜெயிப்போம்னு. அவர் கேட்டீங்களா கேள்வி? இப்போ கூட ஜெயிக்க முடியல 200க்கு மேல. அப்ப 2026 200 அறுத்தள்ளிடுவாரா? அப்படி கேட்கணும்ல நீங்க. என்கிட்ட கேட்குற கேள்வி அங்கே கேட்கணும்ல. 2021 தான் சொன்னீங்க 200க்கு மேலே ஜெயிப்பேன் அப்படின்னு, எங்கே அறுத்து தள்ளிட்டீங்க, இப்போ 26ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். அது இப்படி ஒரு 4-5 வருஷம் அவ்வளோ ஆட்சியை நடத்திட்டு 10 லட்சம் மேலே கடனை வாங்கிட்டு மக்கள் நடத்திட்டு எதுவுமே பண்ணாமல் எப்படியே 200 ஜெயிப்பேன்னு அங்கே கேட்கணும் போய். அதான் 2014 எப்படி எதிர்க்கட்சிங்கிற தகுதி போச்சோ திமுகவுக்கு, அதே மாதிரி இப்போ நடக்க போகுதுன்னு. அதுக்கு நீங்க வந்து பலமா இருக்கணும். நாங்க பலமா தாங்க இருக்கோம். நாங்க பலமா தாங்க இருக்கோம். நாங்க பலமா தான் இருக்கோம். இப்ப பார்த்தோமே காலையில ராஜேந்திர பாலாஜி, மாப்பாய் பாண்டியராஜ் சொல்லியாச்சு உங்கள்ட்ட. நான் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. அவர்கள் உட்கார்ந்துட்டு நான் சொல்லியாச்சு துணை முதல்னா பெரிய பெரிய கும்பா, நான் இதுக்கு வரணுங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. நான் சொன்ன விளக்கனா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அப்படி பேசணும்னா அப்படி பேசவும் மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பயமோ யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு என்ன பயம்? ஊடகத்துக்கு. உங்களுக்கு என்ன மாதேஷ்ல ஊடகத்துக்கு என்ன பயம்? பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லங்கிறதா உண்மை. மக்கள் சொல்லட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.